வணக்கம் பிரவீன். திருப்பூரில் வாரிசு சான்றிதழ் கேட்ட காய்கறி வியாபாரியிடம் 2000 ரூபாய் லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளரை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் முத்தன்னம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜீவா காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இவரது தந்தை ராஜேந்திரன் கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சரின் நிவாரணம் நிதி பெற வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக ஜீவா நல்லூர் நில வருவாய் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். முதல் முறையாக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து நல்லூர் பகுதியில் உள்ள நில வருவாய் அலுவலகத்திற்கு நேரில் சென்று வருவாய் ஆய்வாளர் மைதிலியிடம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணம் கேட்டபோது 7000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே வாரிசு சான்றிதழ் தர முடியும் என்று ஜீவாவிடம் கூறிய நிலையில் தான் காய்கறி வியாபாரம் செய்து வருவதாகவும் இவ்வளவு தொகை கொடுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து வருவாய் ஆய்வாளர் மைதிலி 2000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே வாரிசு சான்றிதழ் கொடுப்பேன் என்று தெரிவித்ததை அடுத்து மன உளைச்சலுக்கு ஆளான ஜீவா இது குறித்து திருப்பூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கௌசல்யா தலைமையிலான போலீசார் ஜீவாவிடம் ரசாயனம் தரப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை வழங்கிய நிலையில் ஜீவா ரசாயனம் தரப்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகளை வருவாய் ஆய்வாளர் மைதிலியிடம் கொடுத்த நிலையில் அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வருவாய் ஆய்வாளர் மைதிலியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். வாரிசு சான்றிதழ் பெற 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட பெண் வருவாய் ஆய்வாளர் மைதிலி கைது செய்யப்பட்ட சம்பவம் திருப்பூரில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்களிடையே அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. பிரவீன்.